பிரியமானவர்களே, என் வீட்டார்கள் அனைவரும் வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் நான் தான் வீட்டை பூட்டுவேன். அப்பொழுது திடீரென்று ஒரு பெண்ணுடைய அலறல் சவுண்டு கேட்கும். டிவி லைட் அமர்த்தாமல் வெளியே சென்று ஓடி வந்து விட்டேன். தினந்தோறும் கதவை நான் பூட்டி வெளியே வரும்போதெல்லாம் இந்த பெண்ணோட அலறல் சவுண்டு கேட்கும். அப்பொழுது இது என்ன, ஒரு பெண்ணா இல்லை ஒரு ஆவியா, இதை நம்ம கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று என்னுடன் கூட இருந்த நவீனை என் வீட்டுக்கு அழைத்து சென்றோம். அப்பொழுது நவீன் வெளியே நிற்கின்றான். நான் உள்புற கதவை சாத்தி விட்டு அமைதியாக திரும்ப வந்து வெளிப்புற கதவை சாத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது மறுபடியும் ஒரு அலறல் சவுண்டு கேட்ட உடனே உள்ளே போய் பார்த்தால் என் வீட்டில் சமைத்து வைத்த உணவை சாப்பிட்டு விட்டு பாத்திரத்தை கழுவி கொண்டிருந்தார். நீ யார்? அதிர்ச்சியோடு நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். இருவருக்கும் பெரிய அதிர்ச்சி. பிசாசு போல ஒரு பெண் உள்ளே நிற்கிறாள். நீ யார்? இந்த வீட்டுக்குள் உனக்கு என்ன வேலை? நீ எப்படி வந்த என்று கேட்டோம். நான் இந்த வீட்டார் அனைவரும் பாவத்தில் இருக்கும் போதே நான் உள்ள வந்து விட்டேன். உள்ளதான் நான் இருந்தேன். யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நீங்கள் இருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள், இயேசுவை நீங்கள் தெரிந்து கொண்ட நாள், உங்கள் கண்களுக்கு மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படி என்று சொல்லி சிறிய உருவமாக மாறிவிட்டாள். அந்த சிறிய உருவத்தை பையுக்குள் அடைத்து வைத்து நாங்கள் சென்று கொண்டு இருக்கும்போது நவீன் வீட்டுக்கு கிளம்பி விட்டான். நான் ஆட்டோவை வைத்து என் காலுக்கு கீழே வைத்து சென்று கொண்டு இருக்கும்போது என்னை விட்டுவிடுங்கள் என்று அலறுகிறாள். நான் இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டேன். இதை விடமாட்டேன் என்று நான் சென்று கொண்டுகிட்டே இருந்தேன். விட்டுவிடுங்கள் என்று அலறுகிறாள். அந்த அலறல் சவுண்டுக்கு, அந்த சத்தத்துக்கு நான் செவி சாய்க்காமல் ஆட்டோவை வேகமாக ஓட்டி சென்று கொண்டிருந்தேன். எங்கே நிறுத்தவில்லை. அப்பொழுது ஆட்டோவிலிருந்து குதித்து விட்டு என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறுகிறாள். நான் ஆட்டோவை ஓரமாக நிறுத்திவிட்டு என்னவென்று வரும்போது பெரிய உருவமாக நிற்கின்றாள். அதை பார்த்து 2 ஆட்டோக்கள் வந்து, நீங்கள் யார், எங்கே செல்ல வேண்டும் என்று வந்தவர்கள்? அவள் முகத்தை பார்த்து பிசாசு போல் தெரிகிறது என்று திரும்பி சென்று ஓடிவிட்டார்கள். அப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லி வா என்று எனது ஆட்டோவில் நான் ஏற்றிக்கொண்டு செல்லும் போது ஒரு பெரியவர் ஆட்டோவை மறித்தார். அவரையும் எனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு மூவரும் பயணித்து கொண்டிருக்கிறோம். விழித்து கொண்டு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிகிறது நான் கண்ட சொப்பனம் என்று. சொப்பனம்.